தேனி மாவட்டம் அகமலை ஊராட்சியில் 300க்கும் மேற்பட்ட மலைவாழ் குடும்பங்களை வீடுகளை விட்டு வெளியேறச் சொல்லி வனத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாங்கள் பரம்பரையாக வாழும் நிலத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்று கண்ணீரோடு போராடி வருகிறார்கள் அப்பகுதி மக்கள். சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்படும் விளிம்பில் நிற்கிறார்கள் இந்த எளிய மக்கள். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தாலுகாவிற்குட்பட்ட அகமலை ஊராட்சியின் அண்ணாநகர், ஊரடி, ஊத்துக்காடு உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் தான் இப்போது வனத்துறையின் கெடுபிடியால் தவித்து வருகின்றன. பல தலைமுறைகளாக இப்பகுதியில் வசித்து காபி, மிளகு, ஏலக்காய் என விவசாயம் செய்து வரும் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களை வெளியேறச் சொல்லி ஆணை வழங்கியிருக்கிறது வனத்துறை. எங்கள் நிலத்திலிருந்து எங்களை வெளியேற்றினால் எங்கே போவோம் என்கிறார் வீரம்மாள். அங்க 4-5 திறமை ஆயிடுச்சு. இதை விட்டு போனோம்னா எங்கேயும் எங்களுக்கு வழியே இல்லை, வீடு வாசை எதுவும் இல்லை. வனத்துறையின் இந்த தொடர் அச்சுறுத்தலால் பழுதடைந்த வீடுகளை மராமத்து செய்ய முடிவதில்லை என வேதனைப்படுகின்றனர். எங்க முன்னோர்கள் இடத்துலதே நாங்க குடியிருக்கோம். இப்ப அடிக்கடி நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நான் புதுசா அந்த வீடு ஒழுகுதுன்னு சொல்லிட்டு வீடு கொஞ்சம் பராமரிப்பு பண்ணேன். அதனால என் மேல தப்பு சொல்லிட்டு எனக்கு கேஸ வேற போட்டிருந்தாங்க. கேஸ் போட்டதுக்கு பிறகு அடிக்கடி நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப மக்களுக்கெல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பே இப்பகுதி முழுவதும் வனத்துறைக்கு சொந்தமான நிலமாக வகைமாற்றம் செய்யப்பட்டு விட்டதாகவும் நீதிமன்ற உத்தரவின்படிதான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் கூறுகிறார் தேனி வனச்சரக அதிகாரி சிவரா. சாலை, குடிநீர், மின்சாரம் என அனைத்து அடிப்படை வசதிகளையும் பெற்று அரசிடம் வீட்டு வரியும் நிலவரியும் செலுத்தி வரும் தங்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று வனத்துறை கூறுவது எந்த வகையில் நியாயம் என கேள்வி எழுப்பும் இம்மக்கள் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். வனநிலங்கிறாங்க, எந்த நிலம் எங்களுக்கே தெரியல. இருக்கிறது பூராமே ரெவன்யூ ஃபாரஸ்ட் சொல்றாங்க. ரெவன்யூ நிலத்துக்குள்ளே நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜமீன் காலத்து நிலம், பாரம்பரியமா வாழ்ந்துகிட்டு இருக்க நிலம், ஃபாரஸ்ட் எது, பட்டா எதுங்கிறது அவங்களே புரியாம புறம் ஃபாரஸ்ட் ஆக்கிரமிப்பாளர்னு எங்களை வெளியேற்றுறதுக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு குடும்பமும் அப்பப்ப செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, இன்னைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய, வனத்துறை என்ன பண்ண போகுது, ஏது பண்ண போகுதுன்னு இதை எங்களை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்க வாழ்றதுக்கு எங்களால் முடியல. படிக்காத மக்கள் பூராமே மலையில வாழக்கூடிய மலை மக்களை வாழ வைக்கிறதுக்கு மலைவாழ் மக்களுக்கு இந்த அரசு கவனத்துல கொண்டு வந்து எங்களுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி கொண்டு வரணும். தலைமுறை நிலமா, வனத்துறை சட்டமா என்ற விவாதத்தில் மலை கிராம மக்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. தங்கள் வாழ்வாதாரத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கின்றனர் இம்மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அருளானந்தம்.